ஆயிரம் மக்களே, நம்ம தொடர்ந்து தசரா பற்றி வீடியோ பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைக்கு என்ன வைக்கலாமா வேண்டாமான்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தசரா விரதம் தொடங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் வெள்ளை அடிக்கணும் வேண்டாமா, வீட்டில் முன்னேற்பாடு என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி கேட்காங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல தலைக்கு என்ன வைக்கலாமா வேண்டாமா அந்த கேள்வி பதில் சொல்லிடலாம். நிச்சயமாக தலைக்கு என்ன வைக்கக்கூடாதுங்க. எனக்கு தலைக்கு என்ன வைக்கலன்னா எனக்கு சூடு இப்படி வந்துடும், பாடி ஹீட் அதிகமாகும் அப்படி தான் சொல்லி பயப்படுறாங்க. நிச்சயமாக அது வரவே வராது. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம காலை மாலை 2 நேரம் குளிக்கிறனால நம்ம பாடி கூலிங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கழுத்து துளசி மாலை போட்டிருப்போம். அந்த துளசி மாலை என்ன பண்ணுவோம்னாச்சுன்னா, குளிக்கும்போது அந்த ஈரப்பதத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிடும். அது நம்ம பாடி எப்போவுமே கூலிங்காகவே வச்சுட்டு இருக்கோம். அதனால எண்ணெய் தேய்க்கணும் அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு சூடுபடி வந்து இல்லை எதுவும் முடியல நீங்கள் தேய்ச்சுக்கோங்க. ஆனால் நிச்சயமாக வராது. எண்ணெய் தேய்க்காதீங்க. இப்போ அடுத்த நம்ம 2வது கேள்விக்கு போகலாம். தசரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு வீட்டில் வந்து வெள்ளை அடிக்கணுமா, என்னென்ன பண்ணணும்னு கேட்காங்க. அது வந்து தசரா விரதம் ஆரம்பிக்கும் போது வீட்டில் வெள்ளை அடிக்கணும் தான். உங்கள் வீடு வந்து சாதா அந்த வெள்ளையில் அடிச்சிருப்பாங்கல்ல, நார்மலாக டிஸ்டம்பர் பெயிண்ட் இல்லாமல் லெப்பம் பார்க்காம சாதா வெள்ளை, அந்த மாதிரி பெயிண்ட்டு உங்களால் வீடை அடிக்க முடியும்னா நீங்கள் அடிச்சுக்கோங்க. இல்லை நான் டிஸ்டம்பர் பெயிண்ட்டு அடிச்சாச்சுன்னா வீடை ஃபுல்லாக சுரண்டணும், லெப்பம் பார்க்கணும், அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்க முடியும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கணும் தேவையில்லை. நீங்கள் வந்து காலை மாலை 2 நேரம் வீட்டை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. சுத்தப்படுத்தமாக வீட்டை வச்சுருந்தாலே போதும். காலை ஒரு மட்டும் வீடை நல்லா க்ளீனாக தொடச்சி முடிச்சு அம்மனுக்கு சாமி கும்பிட்டு விளக்கு பொருத்தி பூஜை பண்ணிவிட்டோம். அப்புறம் ஈவினிங் டைம் அதே போல் வீடை நல்லா சுத்தப்படுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு இரவு டைமும் நம்மளை கும்பிட்டாலே போதும். நம்ம வீடை வெள்ளை அடித்து தான் வைக்கணும்னு அப்படி அவசியம் இல்லை. ஆனால் இப்போது நிறைய வீட்டில் வெள்ளை அடிச்சுட்டு தான் தசரா தொடங்குதாங்க. இந்த டிஸ்டம்பர் பெயிண்ட்டு அதெல்லாம் 5 வருஷம் தான் அடிக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் கல்யாணம் காட்சி இப்படி வந்தால் அடிப்போம்னு நினைப்பாங்க. அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அடிச்சுக்கோங்க. மற்றபடி கம்பல்சரி இதை அடிக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பழைய வீடியோவில் வந்து சோப்பு போட்டு குளிக்கலாமான்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் ஒன்றும் சொல்லலை, தலைக்கு ஷாம்பு போடலாமா வேண்டாமான்னு சொல்கிற மறந்துட்டேன். தலைக்கு வந்து நிச்சயமாக ஷாம்பு போடக்கூடாதுங்க. அப்படி உங்கள் தலைச்சிக்கலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கார்த்திகை ஷாம்பு சீயக்காய் பொடியெலாம் அந்த கடையில் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் அந்த இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஷாம்பு நிச்சயம் போடாதீங்க. நீங்கள் உடம்புக்கே அது போடுவோம். தசரா டைமில் நிறைய செட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு கார்த்திகை பொடி சீயக்காய் பொடி வாங்கி தான் தலைக்கு போட்டு உடம்பு ஃபுல்லாகவே போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து தசரா பற்றி பேசுவோம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.